அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். இது பிரார்த்தனையின் ஒழுங்குகள் பாகம் 11. இறைவனிடம் பிரார்த்தனை செய்வான். எப்படி? தன்னுடைய இயலாமையை, தனது ஆசையை, தனது கவலையை, தனது துன்பத்தை, தனது ஏக்கங்களை என்று அனைத்தையும் அல்லாவிடம் முறையிடுவதை அவன் மனிதன் ஒவ்வொருவனிடம் பெரிதுமாக விரும்ப வேண்டும். தாய்க்கு தெரியும் தனது குழந்தைக்கு என்ன தேவை என்று. ஆனாலும் அந்த குழந்தை தாய் கெஞ்சி கேட்டால் அல்லது உரிமையில் கேட்டால், அழுது கேட்டால் அந்த தாய் கொடுக்காமல் இருக்க மாட்டாள். தாய் ஒரு மடங்கு பாசம் உள்ளவள் என்றால், தாயின் அந்த ஒரு மடங்கு பாசம் உள்ள அந்த தாயின் நிலையே இதுவென்றால், அதைவிட அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாவின் பாசம் எத்தகையது, எத்தனை மடங்கு இருக்கும்? அந்த அல்லாஹ் பன்மடங்கு கருணையாளன் என்பதை மனிதர்கள் சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டும், சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கேட்பதில் நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும். பிரார்த்தனை ஒரு மிக உயர்ந்த வணக்கம் என்பதில் இந்த மார்க்கம் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுது. மார்க்கம் இது வணக்கம் என்றாலே பிரார்த்தனை தான், துவா தான், அதுக்கு மிஞ்சியது எதுவும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடியது. இறைவன் மனிதனை படைத்து அவன் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வாய்ப்புகளையும் கொடுத்து உள்ளான். இப்படி அனைத்து வசதி வாய்ப்புகளையும் மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் இறைவன் அந்த மனிதனிடம் கூறுவது ஒன்றே ஒன்றுதான், நீ என்னை மட்டுமே வணங்க வேண்டும், எனக்கு எதையும் இணையாக்காதே என்பதுதான் அந்த ஒன்று. ஆக இவ்வாறு இறைவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய வணக்கங்களில் ஒன்றுதான் பிரார்த்தனை. பிரார்த்தனை ஒரு வணக்கமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு என்னை அழையுங்கள், உங்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன், எனது வணக்கத்தை விட்டும் பெருமை அடிப்போர் நரகத்தில் இழிந்தோராக நுழைவார்கள் என்று உங்கள் இறைவன் கூறுகிறான் என்ற 40வது அத்தியாயம் 60வது வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசித்து காட்டி விளக்கம் அளிக்கிறார்கள். இது நூமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. திருமதியில் 3372வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. எனவே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை, அல்லாவிடம் பிரார்த்திப்பதை மறந்துடாதீங்க. சில நேரம் நினைப்போம் அதை அல்லாட்ட கேட்கணும், இது அல்லாஹ் கேட்கணும் அப்படின்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி இருப்போம். ஆனால் சைத்தான் மறக்கடிச்சிடும். எனவே உடனடியாக அல்லாவிடம் பெட்டிஷனை போட்டுருங்க.